ஹலோ ஹாய் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அலங்கு மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் லாஸ்ட் ஃப்ரைடே தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் படம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா குணாநிதி, காளி வெங்கட், அப்பானி சாரதி இவங்கெல்லாம் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எஸ்பி சக்திவேல் இந்த படத்துக்கு வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு த்ரில்லர் ஜானல் எடுக்கப்பட்ட ஒரு படம்னே சொல்லலாம். மெயினாக அந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ படத்தில் இது வந்து மெயினாக ஹியூமன்ஸ் வெர்சஸ் டாக் அப்படின்ற அந்த ஒரு தம்ப்நெயிலில் தான் இந்த படத்தோட அந்த போஸ்டர்ஸ்லேருந்து எல்லாமே வந்து ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. மெயினாக அந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு மலைவாழ் கிராம மக்கள்லாம் இருக்காங்க. ஹீரோவான அவங்க ஃப்ரெண்டு, அவங்க அம்மாலாம், அவங்க அம்மா, அவங்க தங்கச்சிலாம். அப்போ அவர் வந்து ஹீரோ பாலிடெக்னிக் போயிட்டு இருக்காரு. பட் போயிட்டு பெருசாக படிக்கல. அவருக்கு வந்து ஒரு மாதிரி ட்ராப் அவுட் ஆறாரு. ட்ராப் அவுட் ஆகிட்டு அவர் ஏதோ குடும்ப கஷ்டத்துக்கு ஏதோ ஒரு வேலை செய்யணும்னு சொல்லிட்டு கேரளாவில் இருக்க ஒரு தோட்டத்துக்கு வந்து அவர் வந்து இந்த ஒரு சின்ன சின்ன வேலைகள், தோட்ட வேலைகள் செய்யறதுக்காக போறாரு. அங்க போயிட்டு ஒருத்தர்கிட்ட பகை இழுக்கிறாரு ரொம்ப. அதே மாதிரி அவருக்கு இங்க அவர் ஊர்ல இருக்கும்போதே ஒரு நாய் ஒண்ணு அவருக்கு கிடைக்குது. ஏன்னா அந்த நாய் எங்கேயோ ஒருத்தர் வந்து கொல்லணும்னு சொல்றாங்க. அந்த நாய் வந்து வியாதி பிடிச்சு கிடக்கு, அதை கொல்லுங்க அப்படின்ட்டு. பட் அதை கொல்லாம அந்த நாயை கொண்டு வந்து அவர் வளர்க்குறாரு. பாசமா வளர்க்குறாரு. அந்த நாயும் அவர் கூடயே கேரளா வந்துருது. அந்த நாயை நல்லா வளர்த்துட்டு இருக்காரு. அப்ப அந்த டைம்ல தான் அந்த ஊரோட பிரசிடென்ட்டா ஆக்டர் செம்பன் வினோத் இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பொண்ணு மேல ரொம்ப பாசமா இருக்காரு. ரொம்ப ஒரு பாசமான ஒரு பொண்ணு. அந்த பொண்ண ஒரு நாள் பர்த்டே அன்னைக்கு ஒரு இடத்துல நாய் கடிச்சிருது. கடிச்சதுனால அந்த பொண்ணு ரொம்ப சீரியஸான கண்டிஷன் போறாங்க. அப்புறம் கியூர் ஆயிடுறாங்க. ஸோ என் பொண்ண கடிச்ச நாய் இந்த கேரளா, இந்த மெயினா இந்த ஊருக்குள்ள ஒரு நாய் கூட இருக்கக்கூடாது. எல்லா நாயும் கழுத்த அறுத்து போட்டு கொடுங்க. ஒரு நாயோட தலைக்கு நான் 2000 குடுக்குறேன் அப்படின்ற சம்திங் 5000 குடுக்குறேன் அப்படின்ற மாரி போயிட்டு இவர் வந்து விலை பேசி வச்சிருக்காரு. வச்சு நெறைய பேர ஹையர் பண்றாரு. எல்லாரும் போய் தெருவுல இருக்க எல்லா நாயும் கொல்றாங்க. ஒரு கேங்கா ஃபார்ம் பண்ணி கொண்டுட்டு வந்து ஒரு தலையா காமிச்சு காமிச்சு கணத்த வாங்கிக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் ஒரு ஸ்டேஜ்க்கு மேல ஹீரோக்கு தெரிய வருது. ஐயோ! நாய்ங்களெல்லாம் கொன்னு இப்படி பண்றாங்க. ஸோ நம்ம நாய்க்கு ஏதாவது ஆக போகுதுன்னு பார்க்குறாரு. கண்டிப்பா ஹீரோட நாயையும் அந்த செம்பன் இனத்தோட கேங் வந்து கை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பொங்கறாரு. இதுக்கப்புறம் இந்த படத்துல என்ன நடந்தது அப்படின்றது அந்த படத்தோட ஒரு மீதி கதை. ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட். ஏன்னா ஹியூமன் வெர்சஸ் டாகே ஒரு நல்ல பிளாட்டா தான் எனக்கு பார்த்தேன் அந்த படத்தோட அந்த போஸ்டர் பார்க்கும்போது. மெயினா அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ குணாநிதி சூப்பரா நடிச்சிருக்காரு படத்துல. ரொம்ப ஒரு நீட்டான ஒரு செட்டில்டான ஒரு கேரக்டர். அந்த கதைக்கும் அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கான ஒரு ஆக்டிங் ரொம்ப மினிமமாவும் நீட்டாவும் கொடுத்திருந்தாரு. ஆக்டிங் பொறுத்தவரை ரொம்ப பிரமாதமா இருந்தது அவரோட ஆக்டிங். அதே மாதிரி காளி வெங்கட் அவர்கள் வந்து இந்த படத்துல மாமாவா ரோல் பண்ணியிருக்காரு. ஒரு ஹீரோக்கு ஒரு மாமா ரோல். ரொம்ப நல்லா நீட்டா அந்த அவரோட கேரக்டர் நல்ல ஒரு குணச்சித்திர கதாபாத்திரம், சப்போர்ட்டிங்கான ஒரு ரோல். அதை ரொம்ப நல்லா நீட்டா பண்ணியிருந்தாரு. நிறைய இடங்கள்ல அவரோட ஆக்டிங்லாம் பிரமாதமாக இருந்தது இந்த படத்துல. அது மாதிரி அப்பானி சரத் அவர் இதுல வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட் ஆஃப் ஒரு கேரக்டர் படத்துல. ஸோ நல்லா அந்த அவரோட கேரக்டரும் அந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் ரோல். அது ரொம்ப நல்லா நீட்டாக அவரும் பண்ணியிருந்தாரு. அது மாதிரி செம்பன் வினோத் அவர்கள் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட் ஆஃப் ஒரு கேரக்டர்னே சொல்லலாம். ஒரு மாதிரி அவர் வந்து சுத்தி சுத்தி அப்படியே அமைதியா தான் இருக்காரு. அவர் பெருசா டைலாக்ஸ் கிடையாது. பட் அவர் அப்படியே ஒரு ஃப்ரேம்லையும் காட்டுறாங்க. இவர் தான் வில்லன், இவர் தான் வில்லன் அப்படின்ற மாதிரி. பட் அவர் கேரக்டர்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாம். பட் கொடுத்ததே குறைவா நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி அஜீஷோட மியூசிக்கை பொறுத்தவரைக்கும் அந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் அந்த அளவுக்கு எதுவும் என்னை பொறுத்த பெருசாக இம்ப்ரெசிவாக தோணல. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓரளவு ரொம்ப நல்லா நீட்டாவே போட்டிருந்தாரு. அதே மாதிரி பாண்டியவண்ணனோட சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். ஆனா சுத்தி சுத்தி அந்த ஒரு தமிழ்நாடு பிளஸ் கேரளா பார்டர் பிளஸ் கேரளா அந்த மலைப்பகுதிகள் அதெல்லாம் அந்த ஒரு இயற்கை சீற்றத்தெல்லாம் ரொம்ப நல்லா நீட்டா சினிமாட்டோகிராஃபில கேப்சர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது நிறைய இடங்கள்ல. பிளஸ் ஒரு சில ஸ்டன் சீன்ஸ் கூட அந்த சினிமாட்டோகிராஃபில நல்லா இருந்து. பிளஸ் அந்த கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது. அதே மாதிரி சான் லோகேஷோட எடிட்டிங்கும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். படத்தை வந்து ஒரு 2 மணி நேரம் 5 நிமிஷத்துக்குள்ள ரொம்ப நீட் அண்ட் கிறிஸ்பா ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி கட் பண்ணியிருந்தாங்க. பெருசா இன்னும் கொஞ்சம் லேக் ஆயிருந்தா கூட ஒரு மாதிரி போரா தான் போயிருக்கும். ஏன்னா அந்த படத்துக்கான ஸ்டஃப் அவ்வளவுதான். இன்னுமே ஒரு 15 நிமிஷம் கூட எனக்கு ட்ரிம் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். பட் ஏன்னா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி டேரக்டர் எஸ்பி சக்திவேல் அந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் கமர்ஷியல் அவுட்லெட்ல ஒரு கதை எடுத்துக்கிட்டாரு. இந்த மாதிரி கதைகள் நிறைய படங்கள் வந்திருக்கு. அந்த மாதிரியான ஒரு கதைகள் தான் எடுத்துக்கிட்டாரு. பட் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காவே இருந்தாரு. படம் நல்லா ஒரு கதைக்குள்ள போச்சு, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் போச்சு. பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக சொதப்பிட்டாரு. நிறைய இடங்கள்ல ரைட்டிங் ரொம்ப வீக்காக இருந்து ஒரே இடத்த சுற்றி சுற்றி கதை போச்சு. செகண்ட் ஹாஃப் அவருக்கு எப்படி கொண்டு போறதுனே தெரியும். ஏதோ ஒரு வழியில போய் கிளைமேக்ஸ்ல போய் முடிச்சிருக்காரு. பட் ஒரு சில இடங்கள்ல கிளைமேக்ஸ் பாசிட்டிவான ஒரு கிளைமேக்ஸ் இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் மிட்ல ஒரு 40 மினிட்ஸ் வந்து நம்ம ரொம்ப பொறுமையை சோதிக்கிற அளவுக்கு வந்து ரைட்டிங் ரொம்ப ஸ்லோவா இருந்து படமும் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருந்தது செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தாருன்னா ஒரு நல்ல படமாவே இந்த படம் வந்திருக்கும். ஏன்னா கருத்துக்களா வந்து நல்லா பேசக்கூடிய ஒரு படம். ஏன்னா இந்த மாதிரியே கேரளா இருக்கு நிறைய நாய்களை சுட்டு கொண்டாங்கன்ற நியூஸஸ்லாம் நான் படிச்சிருக்கேன் பேப்பர்ல. இது வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட் அப்படின்னு போட்டு தான் இந்த படம் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இன்னும் செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா பெட்டரா பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஒரு சூப்பரான படமா இருக்கும் அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா அந்த ரைட்டிங்ல கொஞ்சம் சொதப்பிட்டாங்க செகண்ட் ஹாஃப்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போனாங்க. அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ் எல்லாம் செகண்ட் ஹாஃப்ல போட்டாங்கன்னா வேற லெவல் படம்னு சொல்லிருக்கலாம். இப்போ ஜஸ்ட் ஒரு பிலோ ஆவரேஜ் தான் இந்த படம் போயிருக்கு. இந்த படத்துக்கு ரேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 6 கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு வர்த்தான ஒரு ஒன் டைம் டீசன்ட் வாட்ச். ரொம்ப போர்டு அடிச்சுன்னா டைம் கிடைக்கும்போது தியேட்டர்ல பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஓடிடியில் கூட பாருங்க. நல்ல ஒரு நீட்டான ஒரு வாட்ச் தான் இந்த படம். நல்ல ஒரு டைம் பாஸ் கேட்டகரியில் ஒரு நல்ல நீட்டான ஒரு படம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.